11 ஆண்டுகளாக பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழ்நாடு மீனவர்களுக்கும் இந்திய மீனவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது. இந்த நிலையை ஒன்றிய அரசு ஏன் வேடிக்கை பார்க்கிறது? 2014ஆம் ஆண்டு சுஷ்மா ஸ்வராஜ் மற்றும் பாஜக தலைவர்கள் ராமேஸ்வரத்தில் ஒரு கடல் தாமரை மாநாட்டை நடத்தினார்கள். அந்த மாநாட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இனிவரும் காலங்களில் மீனவர்களுடைய படகு தாக்கப்படாது பார்த்துக் கொள்வோம், கைது நடவடிக்கையில் இலங்கை இறங்கினால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், படகுகள் சாதாரணமடைந்தால் நாங்கள் அதற்கு உரிய நிவாரணம் அளிப்போம் என்று சொன்னது. ஆனால் 11 ஆண்டுகளாக மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள், சுடப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள், படகுகள் சேதமடையப்படுகிறது, வலைகள் பறிமுதல் செய்யப்படுகிறது. இந்திய வரலாற்றில் முதல் முறையாக தமிழ்நாட்டு மீனவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை பெற்று தந்திருக்கிறார்கள். 138 படகு இன்னும் இலங்கையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சிறைச்சாலையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த பாராபட்சத்தை ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது? மோடி ஏன் இதில் தலையிடவில்லை? ஒன்றிய அமைச்சர்கள் ஏன் இதில் தலையிடவில்லை? இனிவரும் காலங்களில் இப்படி பாராபட்சமாக நடக்கக்கூடாது என்றுதான் எங்களுடைய மீனவர் காங்கிரசின் சார்பாக ஜந்தன் மந்தர் டெல்லியில மிகப்பெரிய போராட்டத்தை இங்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். இல்ல, அவர் சந்திச்சாரு, மனு கொடுக்கிறார். 2014ஆம் ஆண்டு கடல் தாமரை மாநாட்டில நீங்கள் என்ன சொன்னீர்கள்? பாஜக ஆட்சிக்கு வந்தால் கோஸ்ட் கார்டு நேவியை நாங்க இன்டர்நேஷனல் பார்டர் நிறுத்துவோம், வெளி நாடுகளில் இருந்து மீனவர்களை தாக்குவதற்கு அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னீங்க. இப்ப ஏன் அனுமதிச்சீங்க? உங்களுடைய வாக்குறுதி என்னானது? பாஜக வாக்குறுதி வெற்று வாக்குறுதி தானே. இதைதான் மீனவர்கள் கேட்கிறார்கள். இல்லையே, நான் என்ன கேட்கிறேன், உங்களுடைய வாக்குறுதி என்ன? நாங்கள் பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஒரு மீனவர்களை கைது செய்வதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், ஒரு படகுகள் சேதாரமடைய விட மாட்டோம், ஒரு மீனவர்களை கைது செய்து தண்டனை பெற்று தர விட மாட்டோம், எங்களுடைய நேவி கோஸ்ட் கார்டு நம்முடைய இன்டர்நேஷனல் பார்டரில் நின்று அதை தடுப்போம் வாக்குறுதி கொடுத்தீங்களா? ஏன் தடுக்கல? ஒரு பேரும் கொலை செய்வதற்கு அனுமதிக்க மாட்டேன். எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள்? வலை பறிமுதல் செய்யப்பட்டு இருக்கிறது, படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டு இருக்கிறது, மீனவர்களை கைது செய்திருக்கிறார்கள், தண்டனை பெற்று தந்திருக்கிறார்கள். அந்த படகையெல்லாம் அரசுடைமையாக்கி இருக்கிறார்கள். இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக பாஜக திருந்தி மீனவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். இல்ல, இது முதல் முறையாக எங்களுடைய மீனவர் காங்கிரஸ் இந்த போராட்டத்தை எடுத்திருக்கிறது. மீனவர் காங்கிரஸ் தலைமையில் தமிழ்நாடு எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒருங்கிணைத்து இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வருவோம், பேசுவோம். தேங்க்யூ. ரைட்.